படிப்பதற்கு பணம் ஒரு தடையாக இருக்கா? கவலையை விடுங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கான ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். இப்போது பிஎம் வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இதில் பிஎம் வித்யாலக்ஷ்மி பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. தகுதி வாய்ந்த மாணவர்கள் தரமான கல்வி நிலையங்களில் படிப்பதற்கு பணம் ஒரு தடையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கல்வி கடன் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான போர்ட்டல் தான் பிஎம் வித்யாலக்ஷ்மி போர்ட்டல். இதில் யாரெல்லாம் இந்த கல்வி கடனுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அக்ரி படிக்கிறவங்க, மெடிக்கல் படிக்கிறவங்க, ஃபார்மசி படிக்கிறவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க, வொக்கேஷ்னல் கோர்சஸ் படிக்கிறவங்க, டிப்ளமோ கோர்சஸ் படிக்கிறவங்க எல்லோருமே இதில் நீங்கள் எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்ண முடியும். இதில் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்தெந்த பேங்க்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் நேஷனலைஸ்டு பேங்க், ஆல் ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவங்களோட ஒரு ஜென்ரல் போர்ட்டல் தான் பிஎம் வித்யாலக்ஷ்மி போர்ட்டல். ஸோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாமே நேஷனலைஸ்டு பேங்க்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. சப்போஸ் இதில் என்னெல்லாம் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று மெரிட் பேஸ்டில் கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் லோன். அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5 லேக்ஸ் வரைக்கும் எந்த செக்யூரிட்டியும் கிடையாது, உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.5 லேக்ஸ் வரைக்கும் எந்த செக்யூரிட்டி இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த லோனை நீங்கள் வாங்கணும், அதாவது ஐஐடி அந்த மாதிரியான உயர்தர கல்வி நிறுவனங்களில் நீங்கள் படிக்க போகிறீங்க, உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 25 லட்சம் வரைக்கும் செக்யூரிட்டி இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதை நீங்கள் எப்போ ரீபே பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 1 இயருக்கு அப்புறமா தான் இந்த லோனை நீங்கள் ரீபே பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 1 இயர் ஹாலிடே பீரியட். இப்போ லோன் நீங்கள் எப்படி ரீபே பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டிலேருந்து ஒரு அமௌண்ட் சேர்த்து இஎம்ஐயாக நீங்கள் பே பண்ணுவீங்க. நீங்கள் சரியாக இஎம்ஐ பே பண்ணிங்கன்னா 0.5% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் சப்சிடி கிடைக்கும். ஓகே, சரி, நான் எப்படி சார் இதை லோன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 3 நேஷனலைஸ்டு பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அந்த பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எதில் போய் செலக்ட் பண்ணணும்னா, பிஎம் வித்யாலக்ஷ்மி போர்ட்டலில் போய்ட்டு அந்த 3 பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் லோனான அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா, ஆஸ் யூஷுவல் ஆதார் கார்டு, உங்களோட ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களோட 12th மார்க் ஷீட்டு அப்லோடு பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அங்கேருந்து நீங்கள் அட்மிஷன் லெட்டர், போனோஃபைடு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வாங்கி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு லோன் ப்ராசஸ் ஆகும். இதில் எதுக்கெல்லாம் லோன் கொடுப்பாங்க அப்படின்னா, டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, புக் ஃபீஸு, லேப்டாப் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா இந்த எல்லா ஃபீஸுமே உங்களுக்கு எஜுகேஷன் லோன்லேயே கொடுத்துருவாங்க. இது ஒரு முக்கியமான கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்வி கடன். யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.